ரூபாய் வருமானத்தில் ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது என்பது ஒரு கலை. குறைந்த வருமானத்தில் அதிக சேமிப்பு பிராக்டிகல் டிப்ஸ். வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அதை எப்படி மேலாண்மை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். விலைவாசி உயரும் இந்த காலத்தில் ரூபாய்க்குள் குடும்பம் நடத்துவது சவாலான விஷயம்தான், ஆனால் முடியாதது அல்ல. சொல்யூஷன்: இந்த வீடியோவில் யதார்த்தமான ஒரு பட்ஜெட் பிளான் மற்றும் ரகசிய சேமிப்பு டிப்ஸ் பார்க்கப் போகிறோம். இந்த ரூபாயை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகள்: வாடகை, மளிகை, கரண்ட் பில் 50 விழுக்காடு, 10,000 ரூபாய். விருப்பங்கள் பை இதர செலவுகள்: பெட்ரோல், ரீசார்ஜ், அவசரம் 30 விழுக்காடு, 6,000 ரூபாய். சேமிப்பு 20 விழுக்காடு, 4,000 ரூபாய். செலவுகளை குறைக்கும் ரகசியங்கள்: மளிகை பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்வதை விட மொத்த விலை கடைகளில் ஹோல்சேல் ஷாப்ஸ் லிஸ்ட் போட்டு வாங்குவது 10 முதல் 15 விழுக்காடு வரை பணத்தை மிச்சப்படுத்தும். மின்சாரம் தேவையற்ற நேரங்களில் சுவிட்சுகளை ஆஃப் செய்வது மற்றும் LED பல்புகளை பயன்படுத்துவது மாத இறுதியில் சில 100 ரூபாய்களை குறைக்கும். சமையல் டிப்ஸ்: வாராந்திர காய்கறி சந்தையில் உழவர் சந்தை பொருட்கள் வாங்குவது புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், விலையும் கம்மி. வெளி உணவுகளை அவுட்சைட் ஃபுட் தவிர்ப்பதே மிகப்பெரிய சேமிப்பு. போக்குவரத்து முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது அல்லது பைக் பயணங்களை திட்டமிட்டுச் செய்வது பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்தும். 4 சேமிப்பு முறைகள் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ். RD ரிக்கரிங் டெபாசிட். மாதந்தோறும் 2,000 ரூபாய் ஒரு வங்கிக் கணக்கில் தானாக பிடிக்கும்படி செய்யலாம். தங்க சேமிப்பு கோல்ட் சிட். பெண் குழந்தைகள் உள்ள வீட்டில் மாதம் 1,000 ரூபாய் அல்லது 2,000 ரூபாய் என நகை சீட்டு போடலாம். உண்டியலில் சேமிப்பு தினசரி மீதமாகும் சில்லறை காசுகளை சேமித்து வைப்பதன் மூலம் வருட இறுதியில் ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். சேமிப்பு என்பது கஞ்சத்தனமல்ல, அது நம் எதிர்காலத்தின் மீதான அக்கறை. உங்கள் பட்ஜெட் திட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள்.